கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். எல்லாரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. என்னன்னு சொல்லி தொலைய. நம்பர் 1 ஜனனி. நான் என்ன பண்ண? இதுதான் சரியான நேரம். நீங்க சொல்லலன்னா நான் சொல்லிடுவேன். மா, அத கொண்டு வாமா. ஜனனி, இதுல சத்தியம் பண்ணி சொல்லு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? பத்மா, என்ன இது? வாய் வயிறுமா இருக்கிற பொண்ண சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ற? அண்ணி, அதுக்குதான் சத்தியம் பண்ண சொல்றேன். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஜனனி, நீ போமா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரூமுக்கு போறேன். ஜனனி நில்லு. சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போ. ஐயா, இவங்க ஏதோ தப்பு தப்பா பேசுறாங்க. முதல்ல எல்லாரையும் போக சொல்லுங்க. எங்க போகணும்? என்ன நடக்குது? எனக்கும் எதுவுமே புரியல. போக போக புரியும். மொத்த பெரிய நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப மோசம். ஹலோ, சும்மா அந்த விடுகதெல்லாம் போடாம விஷயத்த சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க. அத நான் சொல்றேன். ஏய், நீ எப்படி வெளில வந்த? எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். என்ன ஜனனி, சொல்லலாமா? முடிவு எடுத்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். அப்போ சொல்லலாம். என்ன இதெல்லாம் உங்க வேலை தானா? இப்ப என்னத்த சொல்லி கன்ஃபியூஸ் பண்றீங்க? என்ன துளசி, சொல்லலாமா? நமக்கு நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் போ சொல்லுங்க. சொல்லிட்டு போகட்டும். மேகல, நீ சொல்லு. மேகல, தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்லலன்னா நானே சொல்லிடுறேன். ஜனனி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஜனனி, நீ உண்மையாவே கர்ப்பமா இருக்கியா? என்ன பேசுறீங்க? ஜனனி கர்ப்பமா இருக்காங்க தானே? பவானி, இருக்காங்க தானே? இல்ல, இருக்காங்களாம். ஜனனி சொல்லு சொல்லு சிவா. இப்ப நான் என்ன சொல்லணும்? ஏய், என்ன நடக்குதுங்க? யோ பேச்ச கேட்டு எதுக்கு இப்ப எல்லாரும் டென்ஷன் ஆக்குறீங்க? நான் பண்ண தப்புக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியும். அதான் இப்ப எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். ஜனனிய செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனப்போ எனக்கும் சிவாவுக்கும் தெரியாம சிவாவோட உயிரணு எடுத்து எனக்கு வச்சுட்டாங்க. துளசி கர்ப்பமாகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. கர்ப்பமான பிறகுதான் எல்லா உண்மையையும் நான் துளசி கிட்ட சொன்னேன். என்னோட சுயநலம் தான் காரணம். ஜனனிக்கு சிவானா ரொம்ப உயிர். சிவாவும் ஜனனியும் சேர்ந்து வாழணும். அந்த குழந்தை அதுக்கு முக்கியமா இருந்துச்சு. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இங்க இருந்து போறதா நானும் சம்மதிச்சிட்டேன். எனக்காக நானும் சிவாவும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக துளசி சிவாவோட குழந்தைய வயித்துல சுமக்குறாங்க. ஜனனி, என்ன ஜனனி, நீ குழந்தை பெத்து கொடுத்தாதான் நான் உன்னை வைஃபை ஏத்துப்பேன்னு நான் சொன்னேனா? நீ ஏன்டி இப்படி பண்ண? சிவா, ஒரு உண்மையை சொல்லட்டா? உங்களுக்கு ஏத்த வைஃப் துளசி தான், நான் இல்ல. ஜனனி, என்ன பேசிட்டு இருக்க இப்போ நீ? அண்ணே, இவளுங்க ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க அண்ணே. சிவாவுக்கு ரம்யா தான் சரியான வைஃப். மாமா, இவங்க 2 பேரையுமே வெளியே அனுப்புங்க. நான் இருக்கேன். சிவா, ஜனனி நல்ல பொண்ணு. உங்க மேல இருக்கிற அன்பால தான் இப்படிலாம் பண்ணிட்டா. இல்ல துளசி, நான் வளர்ந்த விதம் வேற.
என்னோட வாழ்க்கை சூழல் வேற. ஐயோ, என்னால ஒரு குடும்பத்துக்கான மருமகளா இருக்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் நீதான் பொருத்தமான ஒய்ஃப். உனக்குதான் அந்த தகுதி இருக்கு. நீதான் சிவா கூட வாழணும். மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறாளுங்க? அப்பா ஜனனி சொல்றதுதான்ப்பா சரி. துளசி அண்ணி தான்ப்பா அண்ணனுக்கு ஏத்தவங்க. உனக்கு சிவானா உயிர் தானே ஜனனி, ஏன் அப்படி பேசுற? இல்ல துளசி, நீதான் கரெக்ட். ஐயா அம்மா, என் வயித்துல இருக்கிறது உங்க குடும்ப வாரிசு. அத பத்திரமா பாதுகாத்து பெத்து கொடுத்து நான் இங்க இருந்து போயிடுவேன். அண்ணி சிவாவை பங்கு போடணும் நான் எப்பவும் நினைச்சது இல்ல, எனக்கு அந்த ஆசையும் இல்ல. ஜனனி ரொம்ப பாவம். ஏய் ஜனனி, நான் உன்னை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இல்ல சிவா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும்.